Economics Gurukul. Hi everyone. நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்ற டாபிக் பார்க்க போறோம். இது சிபிஎஸ்சியில் 12th எக்கனாமிக்ஸில் நேஷ்னல் இன்கம் அண்டு ரிலேட்டட் அக்ரிகேட்ஸ் அப்படின்ற லெசனில் இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம செக்டார்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி அப்படின்றத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இங்கே சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இதை வந்து ஏன் நம்ம படிக்கணும், இதோடைய அவசியம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே 2 செக்டார் மாடல் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இந்த 2 செக்டார் மாடல்னா என்ன, 3 செக்டார் மாடல்னா என்ன, 4 செக்டார் மாடல்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு 4 செக்டார்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஹவுஸ் ஹோல்டு, ஃபேர்மு, கவர்மெண்ட்டு, ஃபாரின் ட்ரேடு, அதாவது இம்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட். இதில் ஹவுஸ் ஹோல்டும் ஃபேர்மும் சேர்ந்தது 2 செக்டார் மாடல். ஹவுஸ் ஹோல்டு, ஃபேர்மு, கவர்மெண்ட்டு 3 செக்டார் மாடல். ஹவுஸ் ஹோல்டு, ஃபேர்மு, கவர்மெண்ட்டு, ஃபாரின் ட்ரேடு 4 செக்டார் மாடல். அப்போ ஏன் நம்ம இங்கே வந்து 2 செக்டார் மாடல் போட்டிருக்கோம்? எல்லா செக்டாரையும் நம்ம படிக்க போகிறோமா அப்படின்னா, நம்மளுடைய சிபிஎஸ்சியில் 2 செக்டார்ஸ் பற்றி மட்டும்தான் சிலபஸில் சொல்லியிருக்காங்க. 3 செக்டாரும் 4 செக்டார் மாடல் கிடையாது. அதனால் நம்ம 2 செக்டார் மாடல் மட்டும்தான் படிக்கிறோம். அப்போ இது என்ன அப்படின்றத நம்ம இன்னுமே தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இப்போ இந்த 2 செக்டார் மாடலில் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டும் ஃபேர்மும் இருக்கும். ஸோ ஹவுஸ் ஹோல்டுனா என்ன, ஃபேர்ம்னா என்னன்னு ஏற்கனவே நம்ம செக்டார்ஸ் ஆஃப் அன் எக்கனாமியில் பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் உடைய அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அசம்ஷன் நம்ம இங்கே கொடுக்குறோம். நோ கவர்மெண்ட், இங்கே கவர்மெண்ட்டே கிடையாது. அப்போ கவர்மெண்ட் இல்லைன்னா மக்கள் வந்து டேக்ஸ் கட்ட போகிறது கிடையாது, அவங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை டேக்ஸாக கட்ட போகிறது கிடையாது. நோ ஃபாரின் ட்ரேடு, ஃபாரின் ட்ரேடு கிடையாது. அப்போ மக்கள் இம்போர்ட்டும் பண்ண போகிறது கிடையாது, எக்ஸ்போர்ட்டும் பண்ண போகிறது கிடையாது. அடுத்தது நோ சேவிங்ஸ், மக்கள் அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை முழுசாக செலவு பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். அப்போ சேவிங்கே இல்லைன்னு அர்த்தம். உதாரணமாக ஒருத்தர் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அந்த 1000 ரூபாயை என்ன பண்ணிடுறாரு, செலவு பண்ணிடுறாரு அப்படின்றது தான் அசம்ஷன். சரிங்களா? சரி, அடுத்தது சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப்னா இன்கம்னா என்ன, அதோடைய மீனிங்கை நம்ம பார்த்துக்கலாம். கண்டினியூஸ் சர்க்குலர் மூமெண்ட் ஆஃப் இன்கம் அண்டு கூட்ஸ் இன் அன் எக்கனாமி. இதுதான் வந்து சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கமுக்கான மீனிங். அப்படின்னா என்ன, சர்க்குலர் மூமெண்ட், அதாவது சர்க்குலர் மூமெண்ட்னா என்ன, 2 செக்டார் இருக்குது, ஹவுஸ் ஹோல்டு செக்டார் இருக்குது, ஃபேர்ம் இருக்குது. ஹவுஸ் ஹோல்டு செக்டார்லேருந்து ஃபேர்மு, ஃபேர்ம்லேருந்து ஹவுஸ் ஹோல்டு செக்டார், மறுபடியும் ஹவுஸ் ஹோல்டு செக்டார்லேருந்து ஃபேர்மு, மறுபடியும் ஃபேர்ம்லேருந்து ஹவுஸ் ஹோல்டு செக்டார். எது மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கமும் கூட்ஸும் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறோம். இதுதான் சர்க்குலராக மூவ் ஆகுறதுனால, அதுவும் கண்டினியூஸாக மூவ் ஆகுறதுனால இதுக்கு பேர் கண்டினியூஸ் சர்க்குலர் மூவ்மெண்ட். எது மூவ் ஆகுது, இன்கம் அண்டு கூட்ஸ் இன் அன் எக்கனாமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், நேஷ்னல் இன்கம் படிக்கணும் அப்படின்னா இதை பற்றி கிளாரிட்டியான ஐடியா இருந்தால் தான் நேஷ்னல் இன்கம் கால்குலேஷன் நம்மளுக்கு புரியும். ஒவ்வொரு செக்டாரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது இதுக்கு முன்னாடி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ன்ற டாப்பிக்கை நம்ம பார்த்துடலாம். இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செக்டார் சொல்லியிருக்கேன். ஒன்று ஹவுஸ் ஹோல்டு செக்டாரு. இந்த ஹவுஸ் ஹோல்டு செக்டாருக்கு இன்கம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜி, ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட், இதுதான் அவங்களுக்கு வருமானமாக கிடைக்கக்கூடியது. சரி, அவங்களுடைய செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் மேலே அவங்க என்ன பண்ணுறாங்க, செலவு பண்ணுறாங்க. இதுதான் அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஃபேர்ம்ஸுக்கு வந்துடுவோம். ஃபேர்ம்ஸோடைய இன்கம்ன்றது என்ன, ஃபேர்ம் என்ன பண்ணுறாங்க, கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுறாங்க, சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ். இதை விற்கிறதுனால இவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வருமானம் கிடைக்குது. சரி, வந்த வருமானத்தை அவங்க எப்படிலாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் பேமெண்ட். ஃபேக்டர் பேமெண்ட்னா என்ன, இந்த கூட்ஸை தயாரிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தின ஃபேக்டர்ஸுக்கு அவங்க ரிவார்டாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேஜி, ரெண்ட்டுன்னு சொன்னோம் இல்லையா, அதை கொடுக்குறாங்க. அதுதான் ஃபேக்டர் பேமெண்ட். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட். சரி, இவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா
இந்த மிஷின்ஸு, பில்டிங்கு, இந்த கேபிட்டல் கூட்ஸ்னு சொல்லுவாங்க, அது மேலே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது ரெண்டும் தான் அவங்களுடைய இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த டயக்ராம் வழியாக இந்த கான்செப்டை நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சிக்கலாம். சரி, இப்போ இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 செக்டார் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒன்று ஹவுஸ் ஹோல்டு செக்டார், இன்னொன்று ஃபர்ம் செக்டார். இந்த 2 செக்டாருக்குள்ள இன்கமும் கூடும் எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஹவுஸ் ஹோல்டு செக்டார் இருக்காங்க இல்லையா, இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இதோடைய ஓனர்ஸ். அப்போ இவங்களுடைய ஃபேக்டர் சர்வீஸை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்முக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஹவுஸ் ஹோல்டுலேருந்து எது மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் எங்கே மூவ் ஆகுது அப்படின்னா ஃபர்முக்கு என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஃபர்ம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூட்ஸை தயாரிக்கிறாங்க. அப்போ கூட்ஸை தயாரித்து அவங்க அந்த கூட்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். அப்படின்னா இவங்க இங்கேருந்து ஃபேக்டர் சர்வீஸை அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்க அந்த ஃபேக்டர் சர்வீஸை பயன்படுத்திக்கிட்டு கூட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இங்கேருந்து இங்கே வரப்போகுது. சரி, இப்போ இவங்களுடைய சர்வீஸை கொடுத்தாங்க, அதுக்கு பதிலாக இவங்க என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டர் சர்வீஸுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ரெண்ட்டு, வேஜு, இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட். இதை வந்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஹவுஸ் ஹோல்டு அவங்களுடைய ஃபேக்டர் சர்வீஸை கொடுத்துட்டாங்க, அதை பயன்படுத்திக்கிட்ட ஃபேர்மு அவங்களுக்கு ஃபேக்டர் பேமெண்ட்டு கொடுத்துட்டாங்க, ரெண்ட்டு, வேஜு, இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும், ஹவுஸ் ஹோல்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவங்களுக்கு இன்கம். இப்போ அவங்க கையில் இன்கம் வந்துடுச்சு. அப்போ அந்த இன்கம்மை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் இவங்க தயார் பண்ண இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குவாங்க. அப்போ பணம் எங்கேருந்து எங்கே போக போகுது அப்படின்னா இவங்க கிட்ட வந்த பணம் திரும்பவும் யார் கையில் போக போகுது அப்படின்னா ஃபர்முக்கு போக போகுது. எந்த மாதிரி போகுது, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நுகர்வு செலவாக போக போகுது. எதை இவங்க நுகர்வு பண்ணுவாங்க அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸை தான் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, நுகர்வு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இதில் இங்கேருந்து பணம் இப்போ மறுபடியும் எங்கே போயிருக்கு அப்படின்னா ஃபர்முக்கு போயிடுச்சா. இப்போ ஃபர்ம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரும்பவும் பொருள் என்ன பண்ணணும், உற்பத்தி பண்ணணும். அப்போ திரும்பவும் அவங்க யாருக்கிட்ட வருவாங்க அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டுக்கிட்ட வருவாங்க. எதுக்கு, லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் இவங்களுடைய ஃபேக்டர் சர்வீஸை வாங்குவாங்க. வாங்கி மறுபடியும் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக ரெண்ட்டு, வேஜ், இன்ட்ரெஸ்ட்டுன்னு இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. வந்த வருமானத்தை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க. இவங்க பணத்தை வாங்கிக்கின்னு பொருளை கொடுப்பாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீஸை இவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படியே இது என்ன ஆகுது அப்படின்னா சர்க்குலர் மூவ்மெண்ட்டில் இது என்ன ஆகிட்டே இருக்கு, வருமானம் இங்கேருந்து ஃபேர்முக்கு போகுது, ஃபேர்ம்லேருந்து ஹவுஸ் ஹோல்டு, ஹவுஸ் ஹோல்டுலேருந்து ஃபேர்மு, இப்படியே கண்டினியூவாக அகைன் அண்ட் அகைன் இது போயிட்டு வர்றதுனால இதுக்கு பேர் கண்டினியூவஸ் சர்க்குலர் மூவ்மெண்ட் ஆஃப் இன்கம் அண்டு கூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது உள்ள நம்ம என்ன இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா 2 முக்கியமான கான்செப்டை இது உள்ள நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எது தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ரியல் ஃப்ளோ, மணி ஃப்ளோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எதெல்லாம் ரியல் ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து ஃபேக்டர்ஸ் போகுது இல்லையா, ஃபேக்டர்ஸ் பணம் இல்லாமல் ஃபேக்டர் சர்வீஸ் இங்கேருந்து இங்கே போகுது, லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷனாக இங்கே போகுது. இதுவும் அங்கேருந்து ஃபேர்முக்கிட்டேருந்து இவங்களுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸாக வருது. இந்த ரெண்டுமே என்ன ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே நம்மளுக்கு ரியல் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அதாவது பணம் இல்லாமல் மூவ் ஆகுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபேக்டரு, அப்புறம் அங்கேருந்து வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வருது. இது ரியல் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இந்த ரியல் ஃப்ளோவுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஃபிசிக்கல் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது மணி ஃப்ளோ. இந்த மணி ஃப்ளோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் மூவ் ஆகுது. எப்படி பணம் மூவ் ஆகுது, இப்போ ஃபேர்ம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃபேக்டர் சர்வீஸை பயன்படுத்திக்கிட்டு ரெண்ட்டு, வேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் இதை என்னவா கொடுக்குறாங்கன்னா பணமாக தான் கொடுப்பாங்க. அப்போ பணம் அதாவது இன்கம் இங்கேருந்து இவங்களுக்கு வந்து அது என்னவா வருது அப்படின்னா அவங்க ஃபேக்டர் பேமெண்ட்டாக கொடுக்குறாங்க, இவங்களுக்கு அது என்னவா வருதுன்னா இன்கமாக வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, சரி. இப்போ இந்த வந்த இன்கம்மை அவங்க திரும்பவும் என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து பொருளை என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க, மறுபடியும் பணம் வந்து போகுது. சரிங்களா, இந்த பணம் போகிற மூமெண்ட் ஃப்ளோவுக்கு பேர் மணி ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இந்த மணி ஃப்ளோவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நாமினல் ஃப்ளோ அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. இப்போ இந்த ரியல் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த ஃபேக்டர்ஸ் இங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா ஃபேமுக்கு போகுது. இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃபேம்ல இருந்து யாருக்கு வருது? ஹவுஸ் ஹோல்டுக்கு வருது. இப்படி வந்தால் இதுக்கு பேர் ரியல் ஃப்ளோ. இப்போ மணி ஃப்ளோ எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஜி, ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் ஃபேம்ல இருந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு வருது. அதாவது இங்கேருந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு வருது ஃபேம்ல இருந்து. அடுத்தது ஹவுஸ் ஹோல்டுலேருந்து கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இங்கேருந்து கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சராக பணம் எங்கே போகுது? ஃபேமுக்கு போகுது. இந்த ரெண்டு மூமெண்ட்லையுமே பணம் மூவ் ஆகிறதுனால இதுக்கு பேர் மணி ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே ஃபேக்டரும் கூட்ஸும் பணம் இல்லாத ரெண்டு விஷயம் போகிறதுனால இதை ரியல் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கமில் நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூமெண்ட்டு எப்படி நடக்குதுன்றதையும் அதில் என்ன ஃப்ளோ நடக்குதுன்றதும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இதில் இந்த 2 செக்டார் மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த 2 செக்டார் மாடலுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு எக்கனாமின்னு சொல்லலாம். இதை க்ளோஸ்டு எக்கனாமி அப்படின்னு அழைக்கலாம். ஏன் இதை வந்து க்ளோஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 2 செக்டார் மட்டும்தான் அங்கே இருக்குது. அப்போ வேறு எந்த செக்டாரும் இல்லை அப்படின்னா இது ரொம்ப ஒரு க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்றதுனால இது க்ளோஸ்டு எக்கனாமின்னு சொல்லுவோம். எப்போ ஹவுஸ் ஹோல்டு, ஃபேர்மு, கவர்மெண்ட்டு, ஃபாரின் ட்ரேடு வருதோ, 4 செக்டாரும் வருதோ, அப்போ வந்து அந்த எக்கனாமிக்கு பேர் ஓப்பன் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.